ஹாய் காய்ஸ், வெல்கம் டு த நெக்ஸ்ட் வீடியோ. இந்த வீடியோவில் அதாவது நெக்ஸ்ட் வீடியோன்றதை விட நெக்ஸ்ட் எபிசோட் ஹரிஸ் மென்டர்ஷிப் பிகினர் சீரீஸ் எபிசோட் 2. எபிசோட் 1ல் நீங்கள் பேசிக்காக ட்ரேடிங் வியூ அண்ட் தென் ஃபாரெக்ஸ் ஃபேக்ட்ரி எப்படி யூஸ் பண்ணுறதுன்றத கற்றுக்கிட்டு இருந்திருப்பீங்க. அண்ட் இன்ட்ரொடக்ஷன் பார்ட், டிஸ்க்ளைமர் பார்ட், அபவுட் மீ எல்லாமே அதில் தான் இருக்குது. ஸோ ஜஸ்ட் வாட்ச் இட் அண்ட் தென் இது ஒரு ஆர்டராக பார்த்தா தான் புரியும். ஸோ பெட்டர் go watch that first if you haven't watched and come to watch this. If you have already watched, then you can continue with this video. So yes, episode 2ல நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செஷன்ஸ். நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் எந்த கரன்சி பேர் ட்ரேட் பண்ணுறீங்களோ ஆர் எந்த ஆசெட் ட்ரேட் பண்ணுறீங்களோ அது எந்த நாட்டோட ஆசெட் இல்லை எந்த நாட்டோட கரன்சி பேர் அதை வந்து அந்த நாட்டோட டைமிங்ஸை தான் நம்ம ட்ரேட் பண்ணோம். அப்போ தான் வேல்யூ இருக்கும். நீங்கள் போயிட்டு யூஎஸ்டியை போயிட்டு ஏசியன் செஷனில் ட்ரேட் பண்ணாங்களோ இல்லை யூஎஸ்டி ஜேபிஓயை போயிட்டு லண்டன் செஷனில் ட்ரேட் பண்ணாலோ ஒன்றுமே நடக்காது, வேஸ்ட். ஏன்னா அந்த நாட்டோட மணி ஃப்ளோ அந்த நாட்டோட ஒர்க்கிங் ஹவர்ஸில் தான் மூவ் ஆகும், அந்த நாட்டோட செஷன்ஸில் தான் மூவ் ஆகும். அப்போ தான் உங்களுக்கு அந்த ஃப்ளக்சுவேஷன், அந்த வால்டிலிட்டி அந்த அசெட்டில் அந்த பேரில் இருக்கும். இல்லை நீங்கள் எல்லா டைமும் போய் ட்ரை பண்ணிங்கன்னா சில நாள் கரெக்டாக வரும், பல நாள் எஸ்எல்ஸ் தான் அடிக்கும். சரியா? ஸோ இந்த எபிசோட் 2ஓட டோட்டல் டாபிக்ஸ் பார்த்தீங்கன்னா செஷன்ஸ் அண்ட் கோரிலேஷன்ஸ். அண்ட் அதில் செஷன்ஸ் இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட் வில் சி. செஷன்ஸ் அப்படின்னா என்னென்னா அது வந்து ஃபாரெக்ஸ் மார்க்கெட் ஹார்ஸ், அதுதான் நம்ம செஷன்ஸ்ன்னு சொல்லுவோம். அண்ட் உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்ச மாதிரி ஃபாரெக்ஸ் மார்க்கெட் ஹார்ஸ் வந்து எப்படின்னா 24 ஹவர்ஸும் ஒரு நாளில் ஆப்ரேட் ஆகிட்டே தான் இருக்கும். 5 days a week, சாட்டர்டே சண்டே மட்டும் உங்களுக்கு லீவ் இருக்கும். சண்டே ஈவினிங் யூஎஸ் டைம் படி பார்த்தா சண்டே ஈவினிங் ஓப்பன் ஆகி மண்டே ஈவினிங் க்ளோஸ் ஆகிடும். ஓகேவா? அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, முக்கியமான விஷயம், இந்த ஃபாரெக்ஸ் வந்து இட் இஸ் அ டீசென்ட்ரலைஸ்ட் மார்க்கெட் வேர் தெர் இஸ் நோ சென்ட்ரல் எக்ஸ்சேஞ்ச். Trading happens via banks, brokers and institutions across the global financial hubs like London, New York, Tokyo and Sydney. உங்களுக்கு புரியுதா? லண்டன் செஷன், நியூயார்க் செஷன், டோக்கியோ அண்ட் சிட்னி வந்து ஏஷியன் செஷன், அந்த ஒரு ஆஸ்திரேலியன் செஷன் ஒரு செஷன் அலைன் ஆகும். ஓகேவா? ஸோ செஷன்ஸோட டைமிங்ஸ் இதுதான் முக்கியம். இஎஸ்டி டைமிங்ஸில் இந்த மாதிரி இருக்கும். அண்ட் தென் இந்த க்ரீன் கலர் கிராஃப் வந்து வால்யூம் ரெப்ரசன்ட் பண்ணும். அப்போ என்ன சொல்ல வருதுன்னா, இங்கே பாருங்கள், சிட்னி அண்ட் டோக்கியோ அலைன் ஆகிற இடத்துல கொஞ்சம் வால்யூம் இருக்குது. அண்ட் டோக்கியோ முடிஞ்சு லண்டன், நியூயார்க் அலைன் ஆகிற இடத்துல எவ்வளோ வால்யூம் இருக்குது பாருங்கள். அப்போ இட் மீன்ஸ் இப்போ இஎஸ்டி டைம் நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். 2 AM, that is when London session starts, London session kill zone starts, and then till 1 PM market will be volatile in EST time. அப்படின்னா நம்ம டைம் படி ஒரு 11:30 நைட் 11:30 வரைக்கும் நல்லாயிருக்கும். ஓகேவா? அண்ட் தட்ஸ் ஆல் கைஸ். செஷன்ஸ் இதுதான். நான் ஒவ்வொரு செஷன்ஸ்க்கும் ஒவ்வொரு கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது அண்ட் ஒவ்வொரு பேர் வந்து அதில் ஆக்டிவாக இருக்கும். விச் இஸ் லைக் இப்போ டோக்கியோ செஷன், ஏஷியன் செஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப மாடரேட்டான ஆக்டிவிட்டியாக இருக்கும், ரொம்ப பெரிய மூமெண்ட்லாம் இருக்காது. ஜேபிஐ பேர்ஸ்லாம் ரொம்ப ஆக்டிவாக இருக்கும் அந்த டைமில். அண்ட் ஏயுடி, என்செட்டி அந்த பேரும் ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். அண்ட் லண்டன் செஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப லிக்விடிட்டி அதிகமாக இருக்கிற செஷனு. அண்ட் விச் இன்க்ளூட்ஸ் யூரோ அண்ட் ஜிபிபி மூமெண்ட்ஸ், ட்ரெண்ட் செட்டிங் செஷன். அதாவது நீங்கள் ஏஎம்டிஎக்ஸ் படிச்சிருந்தீங்களோ இல்லை PO3 படிச்சிருந்தீங்கனாலும் உங்களுக்கு கிட்ட ஒரு காமனான ஒரு ஒப்பீனியன் இருக்கும், லைக் லண்டன் செஷனில் தான் மேனிப்புலேஷன் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ட்ரெண்டு இந்த சைடுனா அப் சைடுனா லோ வந்து லண்டனில் போட்டுருவோம், ஆர் டவுன் சைடுனா லோ வந்து ஹை வந்து லண்டனில் போட்டுருவோம், இந்த மாதிரி. ஸோ ஒரு ஒன் சைடு மூமெண்ட், ஒன் சைடு ஆஃப் தி ட்ரெண்ட் வில் ஹேப்பன் இன் லண்டன். ஓகேவா? தென் அனதர் ஒன் அண்ட் த லாஸ்ட் அண்ட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன் இஸ் நியூயார்க் செஷன். நியூயார்க் செஷனில் வந்து யூஎஸ்டி மூவ்ஸ் டாமினன்ட் அப்படின்னா நீங்கள் ட்ரெண்டு அன்றைக்கி டே எந்த சைடு ட்ரெண்ட் ஆக போதோ அந்த ட்ரெண்டு வந்து நியூயார்க் செஷனில் தான் கம்ப்ளீட் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட், எக்கனாமிக் டேட்டா ஹெவிலி இன்ஃப்ளூயன்சஸ் திஸ் செஷன் பிகாஸ் நிறைய நியூஸ்லாம் வரும். ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும், இந்த வேர்ல்ட்லேயே பவர்ஃபுல்லான கரன்சி வந்து யூஎஸ்டி. ஸோ அந்த யூஎஸ்டி வந்து டாலர்ஸ் வந்து ஒரு நியூஸில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது அப்படின்னா ஓவரால் மார்க்கெட், நாட் ஓன்லி ஃபாரெக்ஸ் மார்க்கெட், ஈச் அண்ட் எவ்ரி கண்ட்ரிஸ் ஸ்டாக் மார்க்கெட் வில் கெட் ஷேட்டர்ட். ஸோ அந்த நியூஸ் வந்து நியூயார்க் செஷனில் கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட்டு, எதுக்கு செஷன்ஸ் ரொம்ப முக்கியம்? ஓகேவா? ஃபர்ஸ்ட் திங், லிக்விடிட்டி அண்ட் ஸ்ப்ரெட்டுனா என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேர் வந்து ₹1 வாங்குறீங்கன்னா அது ₹1 கொடுக்க மாட்டான், அவன் ₹2 தான் கொடுப்பான். அந்த ₹1 ₹2 நடுவில் இருக்கிற கேப் தான் ஸ்ப்ரெட்டு. ஓகேவா?
அது எதுக்கு சொல்கிறேன்னா, லிக்விடிட்டி ஹையாக இருந்தால் நீங்கள் ₹1 கேட்டால் ₹1 கொடுத்துருவோம். ஆனால் லிக்விடிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதாவது செல்லர்ஸ் கம்மியாக இருக்காங்க, ஆர்டர் பேரிங் நடக்க கொஞ்சம் லேட் ஆகுது அப்படின்னா ஸ்ப்ரெட் ஆகிடும். இந்த சென்ஸ் நீங்கள் உங்களோட ஆஸ்கை வந்து $1 வச்சிங்கன்னா அது பிட் வந்து $2 ஆகிட்டு உங்களுக்கு வந்து $2க்கு பை ஆகிடும். ஆனால் யூ வாண்ட் டு பை இட் அட் $1. ஸோ தட் $1 டிஃப்ரென்ஸ் இஸ் ஸ்ப்ரெட். ஓகேவா? ஏன்னா நீங்கள் $1 கேட்டோன்னே $1 பை பண்ண யாருமே இல்லை. பிகாஸ் யூ வாண்ட் டு செல் மீன்ஸ் somebody wants to buy. So if you are putting a bid for $1 to sell something, that guy should come and buy it at $1, but he will buy it at $0.5. So which is spread. அது ஏன்னா உங்களுக்கு உடனே பை செல் பேர் ஆச்சுன்னா ஸ்ப்ரெட் இருக்காது. ஆனால் அந்த பையிங் அண்ட் செல்லிங் லேட் ஆகுது அப்படின்னா அதுக்கு நடுவில் ஸ்ப்ரெட் வர ஆரம்பிச்சிடும். ஓகேவா? மூவ்மெண்ட்டும் லெஸ்ஸாக இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வால்டிலிட்டி பேட்டர்ன்ஸ், இதுதான் ரொம்ப முக்கியம். அந்த இடத்துல என்ன போட்டிருக்கு பாருங்கள், different sessions present differing volatility. Example, Asian tends to be range bound and London and New York are more trending. அதாவது ஒவ்வொரு செஷனுக்கும் ஒவ்வொரு கேரக்டரிஸ்டிக் இருக்குது. ஓகேவா? இந்த செஷன் இப்படி தான் மூவ் ஆகும், அந்த செஷன் அப்படி தான் மூவ் ஆகும் அப்படி சொல்லிட்டு. ஸோ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா இட் இஸ் மோர் ஈஸி அண்ட் பெட்டர் டு ட்ரேட். நெக்ஸ்ட்டு நியூஸ் இம்பேக்ட். ஓகேவா? இப்போ நியூஸ் இம்பேக்ட் எப்படின்னா, நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் ஃபாரெக்ஸ் ஃபேக்ட்ரி பற்றி படிக்கையில் வி வுட் ஹவ் லேர்ன்ட் லைக் நியூஸ் இருக்குது அப்படின்னா மார்க்கெட்டு நியூஸ்க்கு முன்னாடி இருக்க செஷனு ரொம்ப சாப் ஆகிடும். நியூஸ் வந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் நல்லாயிருக்கும், நெக்ஸ்ட்டு செஷன் சாப் ஆகிடும். ஸோ அது வந்து நியூஸ் இம்பேக்ட் பண்ணுறதுனாலையும் இந்த செஷன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இப்போது இந்த செஷன்ஸில் அதாவது ஒரு செஷன் வந்து 6 to 7 hours 8 hours இருக்கும். பட் அந்த 7 hours 8 hours நமக்கு முக்கியமானா கிடையாது. கில் ஜோன்ஸ் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி செஷன்ஸ் ஆர் தேர். அந்த கில் ஜோன்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ கில் ஜோன்ஸ் ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, நாட் எவ்ரி மினிட் ஆஃப் தி மார்க்கெட் டே இஸ் ஈக்குவலி வேல்யூபிள். கில் ஜோன்ஸ் ஆர் த பீரியட்ஸ் வென் லிக்விடிட்டி இஸ் இன்ஜெக்டட். அதாவது எப்போல்லாம் ப்ரிஃபரபிளி மெஜாரிட்டி ஆஃப் தி டைம்ஸ் மார்க்கெட்டுக்குள்ள பேங்க்ஸ் அண்ட் இன்ஸ்டியூஷன்ஸ் ஆக்டிவிட்டி இருக்கோ அதுதான் லிக்விடிட்டி இஸ் இன்ஜெக்டட். அண்ட் மோஸ்ட்டாக அது அந்த கில் ஜோன் டைமிங்ஸில் தான் இருக்கும். அப்போது வால்டிலிட்டி என்னாகும், இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் வேறு என்ன ஆகும், ப்ரைஸஸ் லைக்லி டு ரெஸ்பெக்ட் செட்டப் லைக் எஃப்இஜிஸ், எஸ்எம்டிஸ், லிக்விடிட்டி ஸ்வீப்ஸ் அதெல்லாம் வந்து கொஞ்சம் ரெஸ்பெக்ட் பண்ணும். ஸோ தட் இஸ் த டைம் வேர் வி வில் trade. So okay, that is better to trade in only in kill zones. Why these times works? They align with the major session opens. Important thing, session opens. Okay, so London session open is London kill zone. New York session open becomes New York kill zone. Banks and institutions rebalance or initiate positions. Okay, இப்போது நேற்றுக்கு பொசிஷன் உள்ளே இருந்தவங்க ஈவினிங் வந்து வெளில வந்துடும், மறுபடியும் இன்றைக்கி உள்ளே போவோம் இல்லையா, அதுதான். Next, economic data releases like NFP, CPI often fall in these windows. As usual, நான் என்ன சொன்னேன், ஒரு செஷன் இருக்குன்னா அந்த செஷனில் ஒரு நியூஸ் வருது, இந்த NFP, CPI மாதிரி ஒரு நியூஸ் வருதுன்னா அந்த நியூஸ் வந்து இப்போ நம்ம படித்தோம் எஃப்ஓஎம்சின்னு ஒரு நியூஸ் இருந்துச்சு தெரியுமா லாஸ்ட்டில், அதில் எக்ஸாம்பிளில். ஸோ இன்னும் சிபிஐ என்எஃபியோட இம்பார்ட்டன்ஸ் வந்து அப்கமிங் கிளாஸஸில் உங்களுக்கு சொல்லுவேன். ஸோ அது ஞாபகம் வச்சுக்கோங்க, இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அது ஒரு ஹை இம்பேக்ட் நியூஸ். இப்போ ஜென்ரலாக எல்லா ஹை இம்பேக்ட் நியூஸையும் ஜென்ரலைஸ் பண்ணி நான் இந்த மேட்டர் சொல்கிறேன். ஸோ இப்போது ஒரு நியூஸ் வருதுன்னா அதுக்கு பிஃபோர் செஷனும் ஆஃப்டர் செஷனும் இட் வில் சாப். பட் அந்த செஷன் இருக்குது தெரியுமா, அந்த நியூஸ் வந்த செஷன் தட் வில் ட்ரெண்ட். ஸோ அதுதான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த நியூஸ்லாம் கில் ஜோன்ஸில் வரதுனால நியூஸ் வந்து லைக் ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து ட்ரெண்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ லிக்விடிட்டி கிராப்ஸ் ஹேப்பன் பிஃபோர் த ரியல் மூவ். ஓகேவா? அது கில் ஜோன்ஸில் நடக்கும். அதாவது இப்போ உங்களுக்கு வந்து 5 o'clock ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் நடக்க போகுதுன்னா 3 to 4 o'clock இல்லை 4 to 5 o'clock ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப் நடந்தால் தான் அந்த ட்ரெண்டிங் மூவ்மெண்ட் நடக்கும். அப்போ அந்த ட்ரெண்டிங் மூவ்மெண்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி அந்த லிக்விடிட்டி ஸ்வீப் எல்லாமே இந்த கில் ஜோன்ஸில் நடக்குது. ஸோ ஒரு நல்ல ஸ்டாப் அண்ட் ப்ளஸ் ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் கிடச்சா அங்கே என்ட்ரி போகிறது பெட்ரு. நெக்ஸ்ட்டு இப்போது இந்த கில் ஜோன்ஸை நம்ம வந்து செஷன்ஸ்னு ஒரு இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி எடுப்போம். ஓகேவா? வெயிட் பண்ணுறேன், இந்த ஸ்க்ரீன் தெரியும்னு நினைக்கிறேன். இது வேணாம், இங்கே இருக்கு பாருங்கள், லக்ஸ் ஆல்கோ செஷன்ஸ். இந்த செஷன்ஸ் யூஸ் பண்ணி இதை டிக்கு இதெல்லாம் போட்டுக்கோங்க, இது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வேணா. தீஸ் ஆர் ஆல் தி இம்பார்ட்டன்ட் கில் ஜோன்ஸ். ஓகே, இங்கே வந்து 8:30 வந்துடும். பட் 8:30 நம்ம யாரும் ட்ரேடுக்கு வர மாட்டோம். only on NFP and CPI days we would come to market at 8:30. Okay, and other than that London highs, London lows, and then Asia sessions. So உங்களுக்கு எதுக்கு இந்த செஷன்ஸ்ன்ற இண்டிகேட்டர் ரொம்ப இம்பார்ட்டன்னா, உங்களுக்கு இந்த ரேஞ்சை மார்க் பண்ணி கொடுக்குதா. ஸோ இந்த ஹை இஸ் அ கீ ஹை, இந்த லோ இஸ் அ கீ லோ. பாருங்கள், இந்த லோ டிஸ்பிளேஸ் பண்ணி சீட்டிங் பண்ணி மேனிபுலேட் பண்ணி போயிட்டான். ஸோ இந்த லோ இஸ் அ கீ லோ
அண்ட் இந்த ஹை இந்த லோ இஸ் அ கீ லோ. நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து லண்டன் செஷன். நம்ம as we said லண்டன் தான் டேயோட லோ போட்டிருக்கான் பை ஸ்வீப்பிங் ஏஷியா லோ அண்ட் ப்ரீவியஸ் டே லோ. அண்டர்ஸ்டுட்டா கைஸ்? திஸ் இஸ் வாட் வி ஸ்டடி அண்ட் திஸ் இஸ் வாட் வி இம்ப்ளிமெண்ட் ஆல்சோ. நீங்கள் நிறைய நாள் பார்த்தீங்கன்னா நான் வந்து சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி வந்து பார்த்தேன் அது அப்படி இருந்துச்சு, அந்த மாதிரி வந்து பார்த்தேன் அது இப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் தி கில் ஜோன்ஸ் அண்ட் இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் தி ஹைஸ் அண்ட் லோஸ் தட் ஆர் ஃபார்ம்ட் டியூரிங் த கில் ஜோன்ஸ் விச் வி ஹவ் டு கிவ் இம்பார்ட்டன்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அவ்வளோதான் கைஸ். செஷன்ஸ்க்கு இதுக்கு மேலே நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அவசியம் இல்லை. ஸோ வி ஹவ் டு நோ வெதர் வி ஆர் இன் த கில் ஜோன் ஆர் நாட். ஸோ நவ் வி ஆர் கம்மிங் இன் டு கோரிலேஷன்ஸ். கோரிலேஷன்ஸ்னால் என்ன? இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நானும் என் தம்பி இருக்கோம். ஸோ நானும் என் தம்பியும் மோஸ்ட்டாக சேமாக தான் பண்ணுவோம். ஏன்னா எங்களோட ஜெனட்டிக்ஸ் அப்படி, நாங்கள் வளர சூழ்நிலை அப்படி. ஸோ வாட் ஐ திங்க் தட்ஸ் த சேம் வே ஹவு மை பிரதர் வில் திங்க். ஓகேவா? ஸோ தட் டசன்ட் மீன் வி ஆர் சேம், பட் இட் மீன்ஸ் வி ஆர் கோரிலேட்டட். ஓகேவா? இப்போது எனக்கும் கார் ஃபாஸ்ட்டாக ஓட்ட பிடிக்கும், அவனுக்கும் கார் ஃபாஸ்ட்டாக ஓட்ட பிடிக்கும். தட் இஸ் வி ஆர் கோரிலேட்டட். ஓகேவா? அந்த மாதிரி கோரிலேஷன்ஸ் இது வந்து எப்படின்னா ரெண்டு ஆசெட் நடுவில். இப்போது என்கியூ இருக்குன்னா இஎஸோட என்கியூ அண்ட் இஎஸ் ஆர் கோரிலேட்டட், பாசிட்டிவ்லி கோரிலேட்டட். யூரோ யூஎஸ்டி அண்ட் ஜிபிபி யூஎஸ்டி ஆர் பாசிட்டிவ்லி கோரிலேட்டட். இஃப் இன் கேஸ் யூ டேக் டிஎக்ஸ்ஒய்னா யூரோஎஸ்டி அண்ட் டிஎக்ஸ்ஒய் ஆர் நெகட்டிவ்லி கோரிலேட்டட். உங்களுக்கு புரியுதா? டிஎக்ஸ்ஒய் மேலே போனால் யூரோஎஸ்டி கீழே போகும், யூரோஎஸ்டி மேலே போனால் டிஎக்ஸ்ஒய் கீழே போகணும். அண்ட் யூஎஸ்டி ஜேபிஒயும் டிஎக்ஸ்ஒயும் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ்லி கோரிலேட்டட். எஸ், தட் அண்ட் ஆல் வில் லேர்ன். அண்ட் ஃபர்ஸ்ட் இதுதான் ஒரு கோரிலேஷன்ஸ்க்கு இன்ட்ரோ. கோரிலேஷன்ஸ் டிஸ்கிரைப் ஹவு டூ ஆர் மோர் ஆசெட் மூவ் இன் ரிலேஷன் டு ஈச் அதர். ஒருத்தவனுக்கு ஒருத்தவன் எப்படி மீட் பண்ணி மூவ் ஆவான், அதுதான். நெக்ஸ்ட், தே ஹெல்ப் ட்ரேடர்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் வெதர் ப்ரைஸ் மூவ்மெண்ட்ஸ் இன் ஒன் மார்க்கெட் மைட் இன்ஃப்ளூயன்ஸ் ஆர் மிரர் மூவ்மெண்ட்ஸ் இன் அதர் மார்க்கெட். உங்களுக்கு புரியுதா? இப்போ டிஎக்ஸ்ஒய் வந்து புல்லிஷாக இருக்குன்ற மாதிரி நம்ம கான்ஃபிடன்ஸ் கிடச்சிருச்சு. யூரோஎஸ்டியே நம்மளுக்கு பேரிஷாக இருக்கிறதுக்கான கான்ஃபிடன்ஸ் லைட்டாக கிடைக்குது, பட் வி ஆர் நாட் ஷியோர். ஸோ அப்போ என்ன ஆகும்னா, நமக்கு டிஎக்ஸ்ஒய் புல்லிஷாக இருக்குன்னா யூரோஎஸ்டி பேரிஷாக தான் இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம யூரோஎஸ்டியில் ஒரு ஸ்ட்ரக்சர் பிடிச்சி ட்ரேட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட், கோரிலேஷன்ஸ் வில் பி சீன் இன் த டெப்த் இன் மை SMT எபிசோட். SMTக்குன்னு ஒரு எபிசோட் இருக்குது, அங்கே வில் சி அபவுட் கோரிலேஷன்ஸ் இன் டெப்த். ஓகேவா? இப்போ பாசிட்டிவ் கோரிலேஷன், நெகட்டிவ் கோரிலேஷன், வீக் கோரிலேஷன், நோ கோரிலேஷன் ஆக்சுவலாக. ஸோ தீஸ் ஆர் தி டைப்ஸ். பாசிட்டிவ் கோரிலேஷனா போத் அசெட்ஸ் டென் டு மூவ் த சேம் டைரக்ஷன். நான் சொன்ன மாதிரி யூஎஸ்டி மேலே போனால் ஜிபியூஎஸ்டி மேலே போகணும். போத் ஆர் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை யூஎஸ்டி. ஓகேவா? நெக்ஸ்ட், நெகட்டிவ் கோரிலேஷனா அசெட்ஸ் டென்ஸ் டு மூவ் இன் ஆப்போசிட் டைரக்ஷன்ஸ். இட் மீன்ஸ் யூரோஎஸ்டி மேலே போச்சுன்னா யூஎஸ்டி செஃப் கீழே வரும், ஒரு டிஎக்ஸ்ஒய் கீழே வரும். ஓகேவா? அது எப்படின்றது இன்னும் டீட்டெயிலாக நம்ம எஸ்எம்டி வீடியோ ஆல்ரெடி இருக்குது, அது ஒரு வாட்டி நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதை செக் பண்ணிட்டு வாங்க, இது இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஓகேவா? இல்லை அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள், நம்ம பிகினர் சீரிஸில் இன்னொரு எபிசோடு அபவுட் எஸ்எம்டி ஐ வில் ட்ரை டு புட். ஸோ இட் வில் பி மோர் ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ கைஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு, நோ கோரிலேஷன். ஆப்வியஸாக மூமெண்ட்ஸ் ஆர் மோஸ்ட்லி இண்டிபெண்ட். அவனுக்கு சம்மந்தமே இருக்குது. அங்கே பாரு, யூஎஸ்டி ஜேபி மேலே போனால் க்ரூட் ஆயில் ஏன் கீழே போகணும்? நோ ரீசன்ஸ் டு டூ தட். ஸோ அந்த மாதிரி போத் த பேர்ஸ் ஆர் டோட்டலி இண்டிபெண்ட். அவ்வளோதான் கைஸ், கோரிலேஷன்ஸ் கான்செப்ட் இதோட முடியுது. அண்ட் தென் திஸ் இஸ் தி எண்ட் ஆஃப் திஸ் செகண்ட் எபிசோட் விச் யூ ஹவ் அண்டர்ஸ்டுட் அபவுட் செஷன்ஸ் அண்ட் கோரிலேஷன்ஸ். அண்ட் இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். ஸோ லைக் எப்படி இம்பார்ட்டன்ட்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது, பட் எஸ் யூ ஹவ் டு கீப் இட் இன் மைண்ட். அண்ட் எஸ், நம்ம கோரிலேஷன்ஸ் அண்ட் செஷன்ஸ் வந்து பேசிக் லெவலில் பார்த்துருவோம். அண்ட் லாஸ்ட் கிளாஸில் நம்ம ட்ரேடிங் வியூ அண்ட் தென் ஃபாரெக்ஸ் ஃபேக்ட்ரி பற்றி பார்த்தோம். ஸோ எஸ், வில் மூவ் டு த தேர்ட் எபிசோட் இன் த அப்கமிங் வீக். அண்ட் பரன்னு போய்கிட்டு இருக்கு. அண்ட் இட் வில் பி ஃபார் அ குட் காஸ், ஐ ஹோப். ஸோ ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோ தேர்ட் எபிசோட் நெக்ஸ்ட் வீக் வரும். ஸோ until then, tata, bye bye, see you in the next video guys.